பாண்டிச்சேரியில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டி. தமிழர்களின் பாரம்பரிய சிலம்ப கலை போட்டியை அரசு அங்கீகரிக்க வேண்டுமென வலியுறுத்தி பாண்டிச்சேரியில் சர்வதேச ஓபன் சிலம்பம் போட்டி முதல் முறையாக நடைபெற்றது. ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், இந்தியா ஆகிய நாடுகளில் இருந்து 5 வயது முதல் 60 வயதிற்குட்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் ஒற்றைக்கம்பு வீச்சு, தொடுமுறை, குழு போட்டிகள் நடைபெற்ற நிலையில் போட்டியில் கலந்து கொண்டு விளையாடி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சுழல் கோப்பை, மெடல், சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியா சார்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழகத்தின் மாணவிகள் ஹரிஷ்மா, ஸ்வேதா, ஜெரோஸ்லின், சரிகாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டு ஒற்றைக்கம்பு பாடத்தை சுழற்றினர். இந்த போட்டியில் 11 மற்றும் 12 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் ஜெரோஸ்லின் 1 வெள்ளி, 9 மற்றும் 10 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் சரிகாஸ்ரீ 1 வெண்கலம், 13 மற்றும் 14 வயதிற்குட்பட்டோருக்கான போட்டியில் ஹரிஷ்மா 1 தங்கம், ஸ்வேதா 1 வெள்ளி, திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் வெண்கலப் பதக்கத்தையும், 11 மற்றும் 12 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டியில் மதுமித்திரன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர். அவர்களை மூத்தாசான் சூரியமூர்த்தி, கள்ளக்குறிச்சி மாவட்ட தென்னிந்திய பாரம்பரிய சிலம்ப விளையாட்டுக் கழக தலைவர் சுதாகரன், மாவட்ட கயிறு தாண்டுதல் சங்க தலைவர் குசேலன் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களை கௌரவித்தனர். மேலும் வெற்றி பெற்று சங்கராபுரம் பகுதிக்கு வீடு திரும்பிய மாணவர்களை பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து மாலை அணிவித்து மேள தாளங்களோடு உற்சாகமாக வரவேற்பளித்து வாழ்த்தினர்.